உக்ரைனில் போர் நிறுத்த ஒப்பந்தம் தொடர்ந்து மீறப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இத்தகைய சூழ்நிலையில் டெபெல்ஸ் நகரை முற்றுகையிட்டிருந்த உக்ரைன் படைகள் திரும்பப் பெறப்பட்டுள்ளன. உக்ரைன் நாட்டின் கிழக்கு பகுதியை ரஷ்யாவுடன் இணைக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் கிளர்ச்சியாளர்கள் போர் நடத்தி வருகின்றனர். இவர்களுக்கு ரஷ்யா உதவி செய்து வருவதாக மேற்கத்திய நாடுகளால் குற்றச்சாட்டப்பட்டு வருகிறது. ஆனால் ரஷ்யா இந்த குற்றச்சாட்டை ஏற்கவில்லை. இந்நிலையில் பெலாரஸ் நாட்டின் தலைநகரான மின்ஸ்கில் கடந்த வாரம் நடைபெற்ற அமைதி பேச்சுவார்த்தை வாயிலாக போர் நிறுத்த ஒப்பந்தம் போடப்பட்டது. இதன்படி உக்ரைன் படைகளும் கிளர்ச்சியாளர்களும் தங்கள் போர் தளவாடங்களை திரும்ப பெற வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. ஆனால் ஒப்பந்தத்தை மீறி இரு தரப்பினரும் பல இடங்களில் தாக்குதல் நடத்தினர். இந்நிலையில் டெபால்சேவ் நகரை முற்றுகையிட்டிருந்த உக்ரைன் படைகள் மீது கிளர்ச்சியாளர்கள் தாக்குதல் நடத்தினர். இப்பகுதி ஏற்கனவே தங்கள் கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் மின்ஸ்க் ஒப்பந்தப்படி இப்பகுதியில் தாக்குதல் நடத்த எந்த தடையும் இல்லை என்றும் கிளர்ச்சியாளர்கள் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. தாக்குதலை தொடர்ந்து அங்கிருந்த சுமார் 2000 உக்ரைன் வீரர்கள் திரும்பியுள்ளனர். இது தங்களுடைய போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி என கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர். எல் துரைராஜ், உலகச் செய்தி பிரிவு, நியூஸ் 7 தமிழ்.